இப்போ ரீசெண்டா இந்த மாரி படங்க கூட வந்து நிக்குது. லைக் டூ ஓவர். அதாவது இந்த படத்தோட ஸ்கிரிப்ட்டும் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இவங்க விஷயத்துக்குள்ள தான் போயிடுறாங்க. சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்குமே என்னடா இவ்வளோ சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ வொர்த் இருக்குன்னு அவங்க காமிச்சிருக்காங்க. ஏன்னா, ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இருந்த ஒரு ஆளு, ஆல்கோஹால் அடிக்ட்டால சின்ன வேலை மிஸ்டேக்னால அவரது ஜாப் போயிடுது. அந்த ஜாப் போனதுனால ஃபேமிலியில ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அகைன் அண்ட் அகைன் குடிக்கிறதுனால பொண்டாட்டி, புள்ள அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. இவரு அந்த அடிக்ஷன்லேருந்து வர எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, முடிய மாட்டேங்குது. லாஸ்ட்ல இல்லடா குடி விட்டு தான் ஆகணும்னு விட்டுடுறாரு. சரி விட்டு 2 மாதம் கழிச்சு வேலைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அப்பா ஆல்கோஹால் அடிக்டெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்ப்பா. ஏன்னா நார்மலாக வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி முன்னேறலான்னு இருக்கும், குடிக்கிறவங்களுக்கு எப்படா சாயங்காலம் ஆகலாம் இப்போ குடிக்கணும்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் எனக்கு கம்பெனிக்கு கொடுக்கக்கூடாது. இன்னொரு இடத்துல ஹீரோ நேர்மையை ப்ரூவ் பண்ண இடத்துல இன்னொரு இடத்துல அவருக்கு ஆப்போசிட் கம்பெனி அவங்க கேட்குறாங்கோ, உங்களோட கம்பெனியோட ஃபைலை அந்த ப்ராஜெக்ட் சீக்ரெட் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அதை கொடுத்தா நான் உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் சாலரியாக கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கல, அந்த கம்பெனியை விட்டுட்டீங்கல்லன்னு சொல்கிறேன். பட் ஹீரோ வந்துட்டு நேர்மை இல்லை, அதை நான் முன்னாடி வேலை பார்த்த கம்பெனி தான், அது என்னோட கம்பெனி தான், இப்போ அந்த கம்பெனியை தூக்கிடுச்சு, பட் எனக்கு வேணாம் அப்படின்னு ஃபைனலி ஒரு வேலை கிடைச்சிச்சா குடும்பத்தோடு சேர்ந்தார். ஒரு ஸ்லோ பேஸ்டு மூவி 1.5 மணி நேரம் தான் இருக்குது. குடி பழக்கத்துலேருந்து என்னென்ன ஆகும் சொல்லிட்டு ஒரு இந்த ஆங்கிளும் காமிச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க. டூ ஓவர் சூப்பரான படம் தான். தேங்க்யூ.